ஹாய் ஹலோ வெல்கம் டு கோட் ஆஃப் கார்ட். போன வீடியோவில் லிஸ்ட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு கேரக்டர்ஸாக எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கலாம், எந்தெந்த இது வரைக்கும் பிரிண்ட் பண்ண வைக்கலாம்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறதும் சரி, லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். இன்னைக்கு இது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை எப்பொழுதும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, ஏன்னா யூஸ் ஆகும். ப்ளீஸ் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து போல ஃபைல் கிரியேட் பண்ணிடலாம். இந்த ஃபைலுக்கு என்ன பேர் வைக்கலாம்னா லிஸ்ட் ஆடிங் .py. இப்போ ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம். L1ங்கிற வேரியபிளில் ஒரு லிஸ்ட் என்னென்ன IRONMAN ஓகே, இது வரைக்கும் போதும். ஃபஸ்ட்டு ரெண்டுலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். இப்போ L1ங்கிற ஆல்ரெடி L1ங்கிற வேரியபிளில் ஒரு லிஸ்ட் இருக்கு. டாட் வச்சுட்டு append கொடுத்துட்டு என்ன நம்ம ஸ்டோர் பண்ணணும், என்ன ஸ்டோர் பண்ணலாம், தோர். இப்போ print L1 க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். இப்போ ரன் பண்ணிடலாம். தப்பான இதை ரன் பண்ணிட்டேன். தப்பான ஃபைல கவனிக்கல. பார்த்தீங்களா, அயன்மேன், பேட்மேன், தோர். அப்பெண்டுங்கிறத வச்சு நம்மளால லிஸ்ட்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்கையோ ஒரு நம்பரையோ ஆட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இப்போ பாருங்க. இப்போ L1.append என்ன கொடுக்கலாம், நம்பர் கொடுக்கலாம் 49. கோலன் வச்சுட்டு 49. இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ 49 ஆட் ஆயிருக்கும். பார்த்தீங்களா, 49 ஆட் ஆயிடுச்சு. அப்பேண்ட் யூஸ் பண்ணால் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்கையோ ஒரு நம்பரையோ எதை வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டெலீட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு லிஸ்ட்டில் ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம டெலீட் பண்ணணும். ஓகேங்களா, எப்படின்னு பார்க்கலாம். லிஸ்ட் டாட்
இப்போ வந்து ஒரு லிஸ்ட்டில் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு, அதாவது டெலீட் பண்ணுறது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு இருக்கிற ஸ்ட்ரிங்கை. இப்போ நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்ட்ரிங்கை டெலீட் பண்ணலாம். சரிங்களா? டெல்லுன்னு எழுதிட்டேன், ஸ்பேஸ் விட்டு அந்த L1 அதானே நம்மளோட லிஸ்ட்டோட வேரியபிள். அதில் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு வந்து எந்த இது நமக்கு டெலிட் ஆகணும், நம்ம வந்து 0 1 2 3 மொத்தம் 0 1 2 3 இவ்வளோ ஸ்ட்ரிங்ஸு, அதாவது இவ்வளோ டேட்டாஸையும் நம்ம ஒரு L1ங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு வந்து 49 வேணாம் எடுக்கணும். அப்போனா நான் இங்கே வந்து 3ன்னு டைப் பண்ணிடுவேன். இப்போ பிரிண்ட் பண்ணலாம் பாருங்க. பார்த்தீங்களா பேச்சு? இப்போ ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஒரு லிஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அயன்மேன் அண்ட் பேட்மேன் மட்டும்தான் இருக்குது. தார் அப்புறம் ஆட் ஆகிருக்கு, அப்புறமேட்டுக்கு 49 ஆட் ஆகிருக்கு, அப்புறமேட்டுக்கு திரும்பி 49 டெலிட் ஆகிருக்கு. L1 3. அதாவது நான் இப்போ என்ன நடந்துச்சு, L1ங்கிற வேரியபிளில் ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் மொத்தம் 4 ஸ்ட்ரிங் இருக்குது. அதை நம்ம இண்டெக்ஸ் படி கவுண்ட் பண்ணோம்னா 0 1 2 3 4 வரும். சரிங்களா? சாரி, 0 1 2 3 வரும். தேர்டில் இருக்க ஸ்ட்ரிங்கையோ இன்டீஜரையோ டெலீட் பண்ண சொல்லியிருக்கோம். சரிங்களா? டெலீட் பண்ணி இப்போது நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு delete L1 where 0. என்ன டெலிட் ஆகும், 0 அயன்மேன் டெலிட் ஆயிடும். ஓகேங்களா? ஆக்சுவலி லிஸ்ட் அடிஷன் போட்டு எல்லாமே சொல்லி தந்துட்டு இருக்கேன். பேரை மாத்திரலாம். நம்ம வேணும் ரீநேம் ஃபைல் கொடுத்து பேரை மட்டும் மாத்திரலாம். லிஸ்ட் டைப்ஸ் மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரிமூவ் மட்டும் பண்ணணும். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். டெலீட் பண்ணாது, ரிமூவ் பண்ணிடும். சேம் L1 வேரியபிளில் ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டை அந்த லிஸ்ட்டில் ரிமூவ் நமக்கு என்ன லெட்ரு வேண்டாம், அயன்மேன் வேணாம், இல்லை பேட்மேன் வேணாம், பேட்மேன் வேண்டாம். இப்போ ரன் பண்ணலாம். பார்த்தீங்களா? அயன்மேன் மட்டும் டிஸ்பிளே பண்ணிடுச்சு. சரிங்களா? என்ன பண்ணியிருக்கோம், ஒரு லிஸ்ட்டில் இருந்து ஒரு பேட்மேனுங்கிறத ரிமூவ் பண்ண சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது இதெல்லாம் கீவேர்ட்ஸ், புரியுதுங்களா? லிஸ்ட்டோட கீவேர்ட்ஸ் இதெல்லாம்.
டாட் ரிமூவ், டாட் அப்பண்ட், டெல்லு, இதெல்லாம் கீவேர்ட், அதாவது லிஸ்ட்டோட கீவேர்ட். ஓகேங்களா? அப்புறமேட்டுக்கு இன்னொன்று பண்ணலாம். ஆக்சுவலி இதுக்கு பேர் சேஞ்சிங் த வேல்யூன்னு வச்சுக்கலாம். சேஞ்சிங் த வேல்யூ. இப்போ அயன்மேன் எனக்கு வந்து பேட்மேனுக்கு பதிலாக சூப்பர்மேன் வேணும். ஓகேங்களா? எனக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் பேட்மேனுக்கு பதிலாக சூப்பர்மேன் வேணும். லிஸ்ட்டை கால் பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சுட்டு 1, அதாவது 0 1, இது 0 இது 1. அயன்மேன் வந்து 0, பேட்மேன் வந்து 1. இப்போ இஸ் ஈக்குவல் டு சூப்பர் மேன். இப்போ பாருங்க, இப்போ ரன் பண்ணிடலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா? அயன்மேன் சூப்பர்மேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், லிஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஒரு லிஸ்ட்டு இருக்குது. லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஒரு இண்டெக்ஸை வச்சு கால் பண்ணியிருக்கோம். அந்த இதை வந்து இது கால் பண்ணல. ஆக்சுவலி அந்த இதில் போயிட்டு எனக்கு மாற்றி கொடு, எனக்கு வந்து சூப்பர்மேன் வேணும், பேட்மேன் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை அப்புறமேட்டுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து லிஸ்ட்டில் வந்து எனக்கு லிஸ்ட்டில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதை அப்படியே பண்ணி கொடு. ஆக்சுவலி இங்கே இசிக்வல் கொடுக்குறனால நம்ம என்ன பண்ணுறனாலுமே இங்கே பக்கத்தில் இருக்க வேரியபிளில் தானே ஸ்டோர் ஆகும். ஸோ அது அப்படியே நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடுது. ஓகேங்களா? லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் என்ன தெரியுமா? இப்போது லிஸ்ட்டை மாதிரியே இன்னொரு லிஸ்ட் எடுத்துக்கலாம். L2 இது வந்து இன்னொரு லிஸ்ட்டு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா தோறு ஹல்க் தோர் ஹல்க். இப்போ லிஸ்ட் 1ல் டாட் வச்சு கீவேர்டு இது என்னன்னா எக்ஸ்டெண்டிங் லிஸ்ட். இது ஆக்சுவலி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது, ஒரு லிஸ்ட்டில் கீழே இன்னொரு லிஸ்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? எக்ஸ்டெண்ட் லிஸ்ட் 2. இப்போ int print L1 என்ன பண்ணியிருக்கோம், L1ங்கிற லிஸ்ட்டில் அயன்மேன் பேட்மேன் இருக்காங்க, L2 லிஸ்ட்டில் தாரும் ஹல்க் இருக்காங்க. நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதாவது L1ங்கிற லிஸ்ட்டில் டாட் எக்ஸ்டெண்ட் L2ல் இருக்கிறது அப்படியே போயிட்டு L1ல் போய் ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? அதான் எக்ஸ்டெண்டோட கீவேர்டு. எக்ஸ்டெண்ட் லிஸ்ட்டில் இன்னொரு ஃபியூச்சர் இது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, எல்லாமே பிரிண்ட் பண்ணி காமிக்க பாருங்க. ஒரே இதில் ஒரே லிஸ்ட்டில் அங்கே பாருங்கள், அயன்மேன் பேட்மேன் தோர் ஹல்க் பிரிண்ட் ஆகிட்டாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபார் லூப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஃபார் லூப் சொல்லித்தரேன். ஓகே, பாய் பாய்.